நிறைய ஏமாற்றம், நிறைய குழப்பம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் உன் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. இப்போ தர்ஷினி வாழ்க்கையிலயும் நடந்துருச்சு. அதுல என்ன நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்க மேலதான் தப்பு, இவங்களால தான் நடந்துச்சுன்னு இதெல்லாம் பேச வேண்டாம். ஜனனிய பத்தி கதிர் சொன்னது, சக்திய பத்தி கதிர் சொன்னது, இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேனோ இல்லையோ, ஆனா அதையெல்லாம் தாண்டி உன் தங்கச்சி ஜனனி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. இவளே சொன்னதுக்கு அப்புறம் எங்களால எப்படி ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? இதுல நிறைய சிக்கல் இருக்கு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தர்ஷா, உன் தங்கச்சி ட்ராமாட்டிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கா. அவளுக்குள்ள நிறைய குழப்பமும் பயமும் இருக்கு. ரொம்ப சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு, அவளுக்கு அடி மேல அடி விழுந்துருச்சு. இதுக்கு மேல அவளை போட்டு என்ன ஏதுன்னு நோண்ட வேண்டாம். நாம தான் அவளை அனுசரிச்சு போனோம். தர்ஷா, நீதான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் குழந்தையா பெத்தது எனக்கு பெருமைதான். சில நேரம் தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லா மனுஷங்களும் தான் தப்பு பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி உன் தப்ப உணர்ந்து இப்போ நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்க. ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுற. அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் அவ லைஃப பத்தி நிறையவே கனவு இருக்கு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது உங்களுக்காக மட்டும்தான். எனக்குன்னு எதுவுமே இல்லை. இடையில ஜனனி வந்தா எங்க மனசுக்குள்ள புதஞ்சு கிடந்த ஆசை எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்தா. அவ சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்குள்ளேயும் இதாச்சும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா அத முழுசா முன்னெடுத்துட்டு போற தைரியம் இல்லை எனக்கு. இதுதான் உண்மை. என்னோட பலவீனம் நீங்க தான். ரேணுகாக்கும் சரி, நந்தினிக்கும் சரி, பிள்ளைங்க இருக்கிறதால சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு வர முடியல. நீங்க சாதிச்சிருவீங்கன்னு இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே ஆதரவா இருக்கணும். உன் தங்கச்சிய நீதான் பார்த்துக்கணும். உனக்கும் அவளுக்கும் நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். மா, நான் உனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இனிமேல் தர்ஷினி நான் எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்க மாட்டேன். தர்ஷினிக்காக நான் போராடுவேன். யார் அவளை என்ன சொன்னாலும், அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவ கூட இருப்பேன். தர்ஷினி, நீ எதை பத்தியும் கவலைலாம் படாத. நீ என்னை விட துணிச்சலான பொண்ணு. ஆனா இப்ப ஏன் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு நிஜமா புரியல.